தட்டம்மை நோய் தொடர்பான அச்சம் தற்போது நாட்டில் வலுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். காரணம், கொழும்பு மாவட்டத்தில் வெளிநாட்டிலிருந்து வந்த இருவருக்கு தட்டம்மை நோய் தொற்று இருப்பதாக சுகாதார பிரிவு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. நிறைய பேருக்கு தட்டம்மை நோயினுடைய விளக்கம் தெரியாமல் இருக்கும், நிறைய பேர் தட்டம்மை நோயினுடைய அறிகுறிகளும் தெரியாமல் இருக்கும். முதல்ல தட்டம்மை நோய் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். தட்டம்மை நோய் என்பது மோர்பில்லி வைரஸ் தீநுண்மத்தால் காய்ச்சலுடன் கூடிய மிகவும் பரவக்கூடிய ஆபத்தான சுவாச வைரஸ் நோய் அப்படி என்று சொல்றாங்க. இந்த நோய் தொற்றானது பெரும்பாலும் குழந்தைகளுக்கு பரவக்கூடியதாக இருக்கு. முக்கியமாக தடுப்பூசி போடாதவர்களுக்கு இந்த நோய் தொற்றானது இலகுவாக பரவக்கூடிய ஒரு நோயாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இருமல், தும்மல், மூக்கு ஒழுகுதல், அதோடு எங்களுடைய உடம்புல சில சிவப்பு தடிமம், நாங்கள் சொறி அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஒரு அறிகுறியை காட்டக்கூடிய ஒரு நோய் தொற்றாக காணப்படுகிறது. இது ஏற்படுவதற்கு மிகப்பெரிய நிலையாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், தடுப்பூசி போடாதான் மிகப்பெரிய காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. MMR அப்படின்ற தடுப்பூசி இதற்கான சிறந்த வழியாக இருக்கும். இதை பற்றி முக்கியமாக தொற்று நோய் பிரிவில் ஆலோசகர் மருத்துவர் லியன பத்திரன குறிப்பிட்ட விஷயமாக இருக்கிறது. தொற்று நோய் தொடர்பான விழிப்புணர்வு மக்களிடையே மிகவும் குறைவாக இருப்பது என்பது சொல்லியிருக்கிறார். இந்த தட்டம்மை நோயானது, அதாவது கொழும்பில் கண்டறியப்பட்ட இருவருக்கும் மேற்பட்ட நோயானது கடந்த 2023ஆம் ஆண்டு எங்களுடைய நாட்டில் நிலவிய தட்டம்மை நோய் தொற்றுடன் வேறுபட்ட நோயாக இது காணப்படுது என்று சொல்லியிருக்கிறார். மிக முக்கியமாக அவர்கள் இருவருமே தடுப்பூசி போடாதவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தடுப்பூசி போடாததற்கு மிகப்பெரிய காரணமாக மருத்துவர் சொல்லக்கூடிய ஆலோசனையாக இருக்கக்கூடியது என்னென்றால், நிறைய பேருக்கு தடுப்பூசி தொடர்பாக, அதாவது முக்கியமாக பெற்றோர்களுக்கு இந்த தடுப்பூசி தொடர்பாக ஏற்படக்கூடிய குழப்பங்கள், சமூக வலைதளங்களில் வரக்கூடிய வதந்திகள் மூலமாக பயப்பட்டு சிறிய குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுறதுக்கு தயங்கி நிற்கிறது தான் இப்படியான தொற்றுக்கள் பரவுவதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 20 முதல் 34 வயதிற்குட்பட்டவர்களுக்கு இந்த நோய் தொற்று ஏற்படுவதால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாட்டால் சிறிய குழந்தைகளுக்கு இலகுவாக பரவக்கூடியதாக இந்த தட்டம்மை நோய் இருப்பதாகவும் மருத்துவ ஆலோசகர் குறிப்பிட்டிருக்கிறார். முக்கியமாக 9 மாதங்களுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு எந்த விதமான தடுப்பூசிகளும் போட முடியாது. அப்படியான பிள்ளைகளுக்கு இந்த தடுப்பூசி போடாதவர்கள், முக்கியமாக இந்த தட்டம்மை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய MMR தடுப்பூசியை போடாதவர்கள் மூலமாக இருமல் மூலமாகவும் தும்மல் மூலமாகவும் நீர்த்துளிகள் பரவுவதனால் நேரடியாகவும் சரி காற்றின் மூலமாகவும் சரி இந்த தட்டம்மை நோய் இலகுவாக பரவும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறார். இது மிகப்பெரிய ஆபத்தாக இருப்பது குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முக்கியமாக இந்த MMR தடுப்பூசி போடாதவர்களுக்கு தட்டம்மை நோயானது இலகுவாக பரவக்கூடியதாக இருக்கும். இந்த தடுப்பூசி ரீதியான மிகப்பெரிய குழப்பங்களுக்கு காரணமாக இருப்பதை எல்லாம் தாண்டி, தடுப்பூசி போடுவதென்பது தனிப்பட்ட முடிவு என்பதையும் தாண்டி பெற்றோர்கள் இந்த தடுப்பூசியை தங்களுடைய குழந்தைகளுக்கு செலுத்துவதற்கு மிக தெளிவான, கவனமான அறிவு இருக்க வேண்டியது அவசியம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம்.